ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் மது. இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா ஆழ்வார்கள் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆழ்வார்கள்லாம் யாரு, ஆழ்வார்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வைணவ சமய கடவுளான திருமாலை போற்றி பாடல்களை இயற்றுவர்கள் தான் இந்த ஆழ்வார்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு மங்களாசனம் செய்தல் அப்படிங்கிற இன்னொரு பேருமே இருக்கு. திருமாலோட குணங்கள்ல ஆழ்ந்து ஈடுபட்டு திருமாலோட பெருமையை உலகுக்கு காட்டியவர்கள் தான் இந்த ஆழ்வார்கள். ஒரு சில பேர் எப்படின்னா ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னா 10 பேர் தான் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா திருமாலை விட்டுட்டு வேற ஒரு தெய்வத்தை பாடிய மதுரகவி ஆழ்வார் அப்படிங்கிறவரையும் திருமலையே காதலனா எண்ணிய பெண்ணாகிய ஆண்டாளையும் விட்டுட்டு 10 பேர்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 12 ஆழ்வார்கள்ல முதல் ஆழ்வாளர்கள் அப்படின்ட்டு ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்களோட பேரை மட்டும் பார்க்கலாம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரும் முதலாழ்வார்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஏன் அப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா இவங்களோட காலத்துல எல்லாருக்குமே மூத்த ஆழ்வார்களா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம காலத்தின் அடிப்படையிலுமே மூத்த ஆழ்வார்களா இருந்திருக்காங்க. தாய் வயிற்றுல பிறக்காம தானே உருவாகி ஒரே காலத்துல இறைவனால ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு சிறப்புமே உங்களுக்கு இருக்கு. முதல் ஆழ்வார்கள்ல மூவரில் ஒருவர்ல மூத்தவர் தான் இந்த பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார்னு ஏன் பேர் வந்துச்சு, அதாவது நேம் ரீசன் என்னன்னா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய திருவேக்கா அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய பொய்கை அப்படிங்கிற ஊர்ல பிறந்தனாலதான் இந்த பொய்கை ஆழ்வார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவரோட 4 முக்கியமான சிறப்புகளை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், திருமாலோட 10 அவதாரத்தையும் முதலில் சிறப்பித்து கூறியவர். 2வது சிறப்பு என்னன்னா திருமாலோட கையில இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கின் அம்சமா இவர் பிறந்திருக்கிறார்னு கருதப்படுது. இவர் பாடி இருக்கக்கூடிய 100 பாடல்களுமே முதல் திருவந்தாதி அப்படின்னு சொல்லி போற்றப்படுது. 4வது சிறப்பு என்னன்னா 108 திவ்ய தேசங்களில் மற்ற ஆழ்வார்களோட சேர்ந்து மொத்தம் 6 கோயில்களுக்கு மங்களாசனம் செய்துள்ளார். 2வது பூதத்தாழ்வார். முதல் ஆழ்வார்கள்ல மூவரில் 2ஆமவர் தான் இந்த பூதத்தாழ்வார். இவர் மாமல்லபுரத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் மல்லிகை புதர்களுக்கிடையே நீலோத்பவ மலர் அப்படிங்கிற ஒரு மலருக்கு நடுவுல தோன்றியவர் அப்படின்னு கருதப்படுது. இவருக்கு ஏன் பூதத்தாழ்வார் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா இவரோட பாடல்கள்ல பூதம் அப்படிங்கிற வேர்ட் நீ அதிகமா யூஸ் பண்ணதுனால இவருக்கு பூதத்தாழ்வார் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. திருமாலின் கையில் உள்ள பஞ்ச ஆயுதங்களின் ஒன்றான கௌமோதகி அப்படிங்கிற கதாயுதத்தின் அம்சமாக பிறந்தவர்னு சொல்லப்படுது. கௌமோதகி என்ற ஆயுதம் தண்டாயுதம், கதாயுதம் அப்படின்ட்டு 2 பெயர்களால அழைக்கப்படுது. இவர் பாடி இருக்கக்கூடிய 100 பாடல்கள் 2ஆம் திருவந்தாதி அப்படின்னு சிறப்பு பெயரால அழைக்கப்படுது. இவர் மற்ற ஆழ்வார்களுடன் சேர்ந்து 14 கோயில்களுக்கு சென்று அந்த கோயிலை பற்றி மங்களாசனம் செய்துள்ளார். முதல் ஆழ்வார்கள்ல 3வது இந்த பேயாழ்வார். இவர் மயிலாப்பூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் உள்ள குளத்தில் பிறந்தவர் என கருதப்படுகிறது. பித்தர் மாதிரியும் பேய் மாதிரியும் ஆடி பாடி சிரித்து அழுந்ததால் இவருக்கு பேயாழ்வார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கு. இவர் திருமாலின் நந்தகம் என்னும் வாளின் அம்சமாக பிறந்தவர் என கருதப்படுகிறது. இவர் பாடிய 100 பாடல்கள் 3வது திருவந்தாதி அப்படின்னு அழைக்கப்படுது. இவர் தனியாக ஒரு கோயிலையும் மற்ற ஆழ்வார்களுடன் சேர்ந்து 11 கோயில்களையும் மங்களாசனம் செய்துள்ளார். இவர் பார்க்கவ முனிவர் கனகாங்கி அப்படிங்கிற 2 பேருக்கு மகனா பிறந்து திருவாளன் அப்படிங்கிறவங்களால வளர்க்கப்பட்டிருக்காரு. அடுத்தது நம்மாழ்வார். இவர் தூத்துக்குடியில் உள்ள ஆழ்வார் திருநகரில் பிறந்தவர். இவர் பிறந்த உடனே அழாம இருந்தனால இவங்களோட பெற்றோர் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா இவர் ஒரு ஊமை குழந்தை அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதனால பக்கத்துல இருந்த பெருமாள் கோவில போய் இவங்களை விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துல தவழ்ந்து சென்று ஒரு புளிய மரத்துல கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் அவங்க யோகத்துல இருந்திருக்காங்க. இதை கண்ட திருமால் இவரை பேச வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சடகோபர் அப்படிங்கிற இன்னொரு சிறப்பு பெயருமே இவருக்கு இருக்கு. திருமாலின் படை தலைவரான விஸ்வக்நேசர் அவரோட அம்சமாக பிறந்தவர் என கருதப்படுகிறது. இவர் பாடிய 4 நூல்கள் வேதத்திற்கு இணையானவை ஆகும். திருவிருத்தம் ரிக் வேதத்திற்கு இணை, திருவாசிரியம் யஜீர் வேதத்திற்கு இணை, திருவாய்மொழி சாம வேதத்திற்கு இணை, பெரிய திருவந்தாதி அதர்வன வேதத்திற்கு இணை. வைணவத்தில் நம்மாழ்வாரை ஆன்மாவாகவும் மற்றவர்களை உடலாகவும் கருதப்படுகிறார். இவர் 37 கோயில்களை மங்களாசனம் செய்துள்ளார்.
அஞ்சாவதா நம்ம பார்க்க போறது திருமங்கை ஆழ்வார். இவர் சோழ நாட்டுல இருக்கக்கூடிய திருக்குறையூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஆலி வள்ளி திரு அப்படிங்கிறவங்களுக்கு மகனா பிறந்திருக்காங்க. இவருக்கு நீலன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. வீரத்திலையும் பக்தியிலையும் ரொம்ப சிறந்து விளங்கியதுனால சோழ நாட்டோட முற்படைக்கு தளபதியாகவும் திருமங்கை அப்படிங்கிற ஒரு நாட்டோட சிற்று அரசராகவும் பணியாற்றி இருக்காரு. இவர் தன்னோட மனைவியின் விருப்பப்படி ஒவ்வொரு நாளுமே 1008 அடியாட்களுக்கு திருவமது படைச்சிருக்கிறாரு. பக்தியில ரொம்ப ஈடுபட்டனால தான் கிட்ட இருந்த செல்வங்கள் எல்லாமே இழந்துட்டாரு. அதனால பணக்காரங்க கிட்ட இருந்து நிறைய செல்வங்களை கொள்ளையடித்து நிறைய அடியாட்களுக்கு திருவமது படைச்சிருக்கிறாரு. ஒரு நாள் திடீர்னு இவர் முன்னாடி திருமால் திருமகளோடு காட்சி அளிச்சிருந்திருக்காங்க. இவரோட சிறப்புகள் பத்தி பார்க்கலாம். இவர் திருமாலோட சாரங்கம் அப்படிங்கிற வில்லின் அம்சமாக பிறந்தவர் என கருதப்படுது. இவர் எழுதிய சில நூலோட பெயர்களை பத்தி பார்க்கலாம். பெரிய திருமொழி, குறுந்தாண்டகம், நெடுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல். இவர் தனியா 46 கோயில்களுக்கும் மத்த ஆழ்வார்களோட சேர்ந்து 36 கோயில்களுக்கும் மொத்தமா 82 கோயில்களுக்கு மங்களாசனம் செய்துள்ளார். மத்த ஆழ்வார்களோட கம்பேர் பண்ணும்போது அதிக கோயில்களுக்கு மங்களாசனம் செய்துள்ளார் என்ற சிறப்பை இவர் தக்க வச்சிருக்காரு. ஆறாவது திருமலிசை ஆழ்வார். இவர் பார்க்கவ முனிவர் கனகாங்கி என்பவருக்கு மகனாக பிறந்து பின்னர் திருவாளன் என்பவரால் வளர்க்கப்பட்டவர். இவர் திருமலிசை என்ற ஊரில் பிறந்ததால் திருமலிசை ஆழ்வார் என்று அழைக்கப்பட்டார். இவரோட சிறப்புகளை பத்தி பார்க்கலாம். இவர் திருமாலின் திருச்சக்கரத்தின் அம்சமாக பிறந்தவர் என கருதப்படுகிறது. இவர் நான்முகன் திருவந்தாதி என்ற 100 பாடல்களையும் திருசந்த விருத்தம் என்ற 120 விருத்தங்களை கொண்ட பாடல்களையும் பாடியுள்ளார். இவர் தனியாக 2 கோவில்களையும் மற்ற ஆழ்வார்களுடன் சேர்ந்து 11 கோவில்களுக்கும் மங்களாசனம் செய்துள்ளார். கோவிலில் பணி செய்து கொண்டிருந்த மூதாட்டியை திருமாலிடம் மனமுருகி வேண்டி அம்மூதாட்டியை இளமையாக்கினார். அந்நாட்டு மன்னன் தன்னையும் இளமையாக்குமாறும் மற்றும் தன்னை புகழ்ந்து பாடுமாறும் கூற இவர் மறுக்க அவர் நாட்டை விட்டு வெளியேற செய்து விட்டார். இதையறிந்த திருமாலும் இவர்களுடன் தானும் வெளியேற வேண்டும் என முடிவெடுத்து கோவிலில் இருந்து வெளியேறி விடுகிறார். இதையறிந்த மன்னன் திருமலிசை ஆழ்வாரிடமும் கனி கண்ணனிடமும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதால் திருமால் மீண்டும் கோவிலில் சிலையாக நின்றார். இதனால் காஞ்சி பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற பெயர் நிலைத்துவிட்டது. ஏழாவதா நம்ம பார்க்க போறது குலசேகர ஆழ்வார். இவர் சேர நாட்டுல இருக்கக்கூடிய திருவஞ்சைக்களம் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த திருடவரதன் அப்படிங்கிற மன்னனோட மகனாவர். இவர் திருமால் மீது கொண்ட அளவற்ற பக்தியினால தன்னோட அரச பதவியை துறந்திருக்கிறாரு. இவரோட சில சிறப்புகள் பத்தி பார்க்கலாம். இவர் திருமாலின் மார்பில் இருக்கக்கூடிய கௌசுப மணியோட அம்சமா பிறந்தவர் அப்படின்னு கருதப்படுது. ராமனுக்கு தாலாட்டு பாடியவர் அப்படிங்கிற ஒரு சிறந்த சிறப்பையும் இவர் பெற்றிருக்காரு. திருவரங்கத்தின் 3வது மதிலை கட்டியதால் அதற்கு குலசேகர வீதி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய பறவையாக, ஆறாக, மீனாக, கொடி மரமாக பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டிருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் பெருமாள் திருமொழி அப்படிங்கிற நூலை தமிழ்லையும், முகுந்த மாலை அப்படிங்கிற நூலை வடமொழியிலையும் எழுதியிருக்காரு. இவர் தனியாக ஒரு கோவிலையும் மத்த ஆழ்வார்களோட சேர்ந்து 7 கோவில்களுக்கும் போய் மங்களாசனம் செய்துள்ளார். எட்டாவதா நம்ம பார்க்க போறது பெரியாழ்வார். இவர் திருவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய முகுந்தன் பதுமவள்ளி அப்படிங்கிறவனுக்கு மகனா பிறந்திருக்கிறாங்க. இவரோட இயற்பெயர் விஷ்ணு சித்தர். இவர் பெருமாள் மீது இருக்கக்கூடிய அளவற்ற பக்தியினால பூமாலை தொடுத்தும் கொடுத்தும் வழிபாடு செய்துள்ளார். இவர் திருமாலோட கருணையால பாண்டிய அரசரின் சந்தேகத்தை போக்கியதுனாலையும் பொற்கிளி பெற்று யானை மீது ஏற்றி ஊர்வலம் சென்று சிறப்பிக்கப்பட்டிருக்காரு. அப்போது திருமால் திருமகளுடன் காட்சி அளிச்சிருக்கிறாரு. திருமால் கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டுவாரு அப்படின்னு சொல்லி இவர் பல்லாண்டு பாடியிருக்காரு. இறைவனுக்கே கண் திருஷ்டி போக்கியதுனால ஆழ்வார்களில் பெரியவர் அப்படின்னும் இத பொருள்படும்படி பெரியாழ்வார் அப்படின்னும் அனைவரால அழைக்கப்பட்டிருக்காரு. இவரோட சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். இவர் திருமாலின் வாகனமான கருடாழ்வாரின் அம்சமாக தோன்றியவர் அப்படின்னு கருதப்படுது. இவர் ஆண்டாள் நாச்சியாரின் வளர்ப்பு தந்தை என்பதால் அரங்கனுக்கு ஆண்டாளை திருமணம் முடித்ததால் இவர் திருமாலின் மாமனார் என்ற சிறப்பினை பெற்றுள்ளார். இவர் இயற்றிய நூல்கள் திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி. இவர் தனியாக 2 கோவில்களையும் மற்ற ஆழ்வார்களுடன் சேர்ந்து 17 கோவில்களையும் மொத்தமாக 19 கோவில்களை மங்களாசனம் செய்துள்ளார். 9வதா பார்க்கக்கூடியது ஆண்டாள் நாச்சியார். 12 ஆழ்வார்கள்ல பெண் ஆழ்வார் இவர் ஒருவர் மட்டும்தான். இவர் பெரியாழ்வாரால் திருவில்லிபுத்தூரில் உள்ள வடபத்ர சாயி கோவில் வளாகத்தில் உள்ள
ஒரு துளசி செடி அருகே கண்டெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் இறைவனுக்கு மாலை கட்டி கொடுத்ததால் கோதை எனவும் சூடி கொடுத்ததால் சுடற்கொடி எனவும் அழைக்கப்பட்டார். திருமால் மீது இருந்த அதீத பக்தி போக போக காதலா மாறி இருக்கு. திருமணம் செய்தால் திருமாலை மட்டுமே செய்வேன் என்ற மன உறுதியுடன் திருமாலை மணக்கிறார். இறைவனுக்கு மனைவியானதால் நாச்சியார் எனவும் ஆண்டவனையே ஆண்டதால் ஆண்டாள் எனவும் அழைக்கப்பட்டார். இவரோட சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். இவர் திருமாலின் மனைவியான திருமகளின் அம்சமாக தோன்றியவர் அப்படின்னு கருதப்படுது. இவர் எழுதிய நூல்கள் திருமொழி, நாச்சியார் திருப்பாவை. இவர் மற்ற ஆழ்வார்களுடன் சேர்ந்து 10 கோவில்களை மங்களாசனம் செய்துள்ளார். 10ஆவதா நாம பார்க்க போறது தொண்டரடி பொடியாழ்வார். இவர் சோழ நாட்டை சேர்ந்த திருமண்டங்குடி என்னும் ஊரை சேர்ந்த வேத விசாரதர் என்பவருக்கு மகனா பிறந்திருக்கிறாரு. இவரோட இயற்பெயர் விப்ர நாராயணன். இவர் திருமாலோட தொண்டர்களோட காலடி மண்ணை தன் தலைமேல் வைத்துக் கொண்டதால் தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னு அழைக்கப்பட்டதா சொல்றாங்க. இவர் திருமாலின் மீது கொண்ட அளவற்ற பக்தியினால் தினமும் பூமாலை கொடுத்து பாடி வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறாரு. இவர் தேவதேவி என்ற பெண்ணின் மீது காதல் கொண்டு தன்னுடைய செல்வத்தை எல்லாமே இழந்து திருட்டு பழியும் சுமந்து கொண்டு கடைசியா சிறைக்கு செல்ல தள்ளப்படுகிறார். கடைசியாக அரங்கனால் காப்பாற்றப்பட்டதால் அரங்கனுக்கு அடிமையாகிறார். இவரோட சில சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். இவர் திருமாலின் வைஜெயந்தி வனமாலின் அம்சமாக தோன்றியவர் என கருதப்படுது. இவர் எழுதிய நூல்கள் திருமாலை, திருப்பள்ளி, எழுச்சி. இவர் மற்ற ஆழ்வார்களுடன் இணைந்து 2 கோவில்களை மங்களாசனம் செய்துள்ளார். 11ஆவதா பார்க்க போறது மதுர கவி ஆழ்வார். இவர் தூத்துக்குடியில் உள்ள திருக்கோளூர் என்ற இடத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே செந்தமிழில் நாவிற்கினிய பாடல்களை பாடியதனால் மதுர கவி ஆழ்வார் என்று அழைக்கப்பட்டார். இவரோட சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். பெரியாழ்வார் போலவே இவரும் திருமாலின் வாகனமான கருடாழ்வாரின் அம்சமாக பிறந்தவர் என கருதப்படுகிறது. திருமாலின் அடியவர்களுள் இவரும் ஒருவர் என கருதப்பட்டாலும் நம்மாழ்வாரையே தெய்வமாக நினைத்து பல பாசுரங்களை பாடியுள்ளார். 11 பாசுரங்களை கொண்ட இவரது நூல் கண்ணினுள் சிறுத்தாம்பு என்று அழைக்கப்படுகிறது. 12ஆவதா பார்க்க போறது திருப்பானாழ்வார். இவர் திருச்சி உறையூரில் இருக்கக்கூடிய தீண்டத்தகாதோர் குலத்தில் பிறந்ததால் கோயிலுக்குள் அனுமதி செய்யப்படவில்லை. எனவே தினமும் யாழ் ஏந்தி காவிரி ஆற்றின் கரையில் நின்று ஸ்ரீரங்கம் அரங்கனை பாடினார். இப்படி தினமும் யாழ் ஏந்தி பெருமாளை பாடி வந்ததால் திருப்பானாழ்வார் என பெயர் பெற்றார். ஒரு சமயம் சாரங்கர் என்ற அந்தனர் திருமாலுக்கு அதாவது அரங்கனுக்கு காவிரியிலிருந்து தண்ணீர் கொண்டு செல்லும் போது காவிரியின் கரையில் இருக்கக்கூடிய திருப்பானாழ்வாரை பார்த்து தீட்டு என கருதி அவரை கல்லால் அடித்தார். அந்த சமயம் அவருக்கு நெற்றியில் இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. இதை அறியாத சாரங்கர் கருவறைக்கு சென்று அரங்கனை பார்த்தபோது அரங்கன் நெற்றியில் இருந்தும் ரத்தம் வருவதை பார்த்து திகைத்தார். திருப்பானாழ்வார் தன்னுடைய பக்தர் எனவும் தன்னுடைய அடியவருக்கு தீங்கு ஏற்பட்டால் அது தனக்கும் ஏற்படும் என கருதியும் அவரை தோளில் சுமந்து கோவிலுக்குள் அழைத்து வர கட்டளையிட்டிருக்கார். திருமாலின் விருப்பப்படி கோவிலுக்குள் வந்த திருப்பானாழ்வார் அவரை பற்றி பாடல்களை பாடி இறைவனோடு இரண்டர கலந்தார். இவரோட சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். இவர் திருமாலின் மார்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீவத்சத்தின் அம்சமாக தோன்றியவர் என கருதப்படுகிறது. இவர் 10 பாடல்களை கொண்ட அமலனா திப்ரான் என்ற பாசுரங்களை பாடியுள்ளார். இவர் மற்ற ஆழ்வார்களுடன் இணைந்து 3 கோவில்களை மங்களாசனம் செய்துள்ளார். என்ன வியூவர்ஸ், இவ்வளவு நேரமா நான் சொன்ன ஆழ்வார்கள் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஆழ்வார்கள் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கட்டும். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.